வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா பேசுகிறேன். பெண்களுக்கு வரக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இதை நான் சொல்ல தவற விட்டுருக்கேன்னு நான் சொல்லணும். என்னென்னா, என்னோட பையன் வந்துட்டு மதுரையில் இருக்கா. நான் அவங்கள பார்க்கறதுக்கான என் பையன் என் வீட்டுக்காரங்க இருக்குது. அவங்களுக்கு தனி ரூம், ஐஷுக்கு தனி ரூம் தான் இருக்கும். நான் இப்போ மதுரைக்கு போகும்போது நான் பார்த்தேன், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல மேம், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வெள்ளை கலரில் தானே இருக்கும். எல்லோவாக நாங்கள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒயிட் கலர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல் எல்லோ புள்ளி மாதிரி பார்த்தேன். ஒரு பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனாவே ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுங்களா. ஏன்னா அவங்க யூரின் நின்றுட்டு போவாங்க, ஸ்ப்ரே ஆகும். அப்போ அவங்க அந்த ஹேண்ட் ஷவர் எடுத்து இது மேலே தண்ணி அடிச்சு விட்டு சுற்றி அடிச்சு விட்டு கழுவியே விடுறதில்ல. எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இது அவங்களுக்கே ரீஇன்ஃபெக்ட் ஆகும். ஒரு தடவை பயங்கரமாக அடிவேர் வலிக்குது. ஏன்னா என் பையனோட பாத்ரூம் இன்னொரு ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருக்கான். அப்போது அடிவேர் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவேன். நான் சொன்னேன், இது அடிவேர் ரொம்ப வலிக்குதுன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நீ தண்ணி நிறைய குடின்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஏன்னா நான் என் வீட்டில் தனியாக தானே மேம் இருக்கேன். அஸ்வின் குட்டி பிள்ளையா இருக்கும்போது நான் வந்துட்டு நாம் தானே போய் உச்சா விடுவோம். நம்ம வந்து உட்காந்து அப்படி தான் லேடிஸ் என்ன பண்ணுவோம், நின்றுட்டு போக்காதுன்னு சொல்லி உட்கார வச்சு போவோம். ஒரு 7 வயசு என்னை விட்டு போனாங்க. நாம் வந்து ரொம்ப அந்தந்த ஊர் நாட்டியக்காக எனக்கு வந்தாலும் இங்கே மதுரையில் ரூமில் தான் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் என் ரூம் வந்து நான் என் பொண்ணு தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. நான் தூங்கிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பையனோ என் ஹஸ்பண்ட்லாம் வந்து எதிர்த்தா அப்படியே மாமியார் ரூம் போயிடுவாங்க. அப்போ என்னன்னா, எனக்கு இந்த ஒரு விஷயமே தெரியாமல் இருந்துச்சு இத்தனை வருஷம். அந்த ஐடியாவே இல்லை. அன்றைக்கி போக செம ஸ்மெல் உள்ள நுழையும் போதே ஐஷு சொன்னா, அம்மா அவங்க ரூம் நீட்டாகவே இருக்காதுமா, நீங்கள் என் ரூமில் வந்து போங்க. நான் அப்போ சொன்னேன், அஸ்வினி இது உனக்கே ரீஇன்ஃபெக்ட் ஆகும். அம்மா தானே சொல்லி தருவோம், நம்மளுக்கு தெரியாதுல்ல. உனக்கே இது திருப்பி இன்ஃபெக்ஷன். 2 பசங்க சேர்ந்து ஒரே பாத்ரூம் நின்றுட்டு யூரின் போகணும் தேவையில்லை மேம். பசங்க வெளியேட்டில் போவோம், அப்படி போட்டோம். அவங்க நின்றுட்டு போனால் ஒரு ஷவர் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி தான். இமேஜின் பண்ணி பாருங்கள் சார், ஸ்ப்ரே ஆகிற மாதிரி தான். அப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்காங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்து யூரின் போனார்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இது உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாது, ஃப்ளஷ் அமைக்கிடுவாங்க. நின்றுட்டு யூரின் போகிறாங்க, அது இந்தியன் டாய்லெட்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோ, திரும்பியும் அந்த ஹேண்ட் ஷவர் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி சுற்றி ஃபுல்லாக கழுவி விட்டு அந்த தண்ணியை வடிச்சு விடலன்னா அந்த யூரின் ஸ்ப்ரே ஆனது உங்கள் கணவருக்குமே இன்ஃபெக்ஷன் தான். போய் கால் மிதிக்கிறாங்களா, அங்கே கிருமிகள்லாம் வளரும். பாத்ரூம்குள்ளே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் கூட பரவாயில்ல மேம், நம்மளுக்கு பெருசாக நம்ம ஏர் ஃப்ரெஷ் ஏதோ மாட்டி வச்சுது. ஆனால் அந்த கிருமி உங்கள் கண்ணுக்கு தெரியல அங்கே இருக்கும். இதை பண்ணலைன்னா இது உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மேம். ஒரு ஸ்டேஜில் இதை பண்ணாமல் விட்டுறாங்களா, உங்களுக்கு ஒரு மெனோபாசல் ஏஜ் வரும்போது உங்கள் கர்ப்பவாயெல்லாம் சுருங்கி, கர்ப்பப்பையெல்லாம் சுருங்கி, உங்களோட எண்ணெய் பசெல்லாம் குறைஞ்சி, உங்கள் யூரித்ராலாம் ரொம்ப வீக் ஆகும் பொழுது ஈஸிலி ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். நீங்கள் அது சர்க்கரை நோய் இல்லைனா கூட உங்களுக்கு அப்போ இன்ஃபெக்ட் ஆகிடும். நேச்சுரல் ப்ரொடெக்டிங் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எப்போ யூரின் போனால் எரிச்சல் வலி, போவீங்க ஆன்டிபயோட்டிக் போடுவீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, மருந்து சாப்பிடுங்க, திருப்பி வருவீங்க, திருப்பி போவீங்க ஆன்டிபயோட்டிக் போடுவீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, மருந்து இது அப்படியே தொடர்றது மாதிரி உங்களுக்கு டயர்டாகிடும், சலிப்பாயிடும். நிறைய டைப் இருக்குது மேம். யூரின் போகிறதுக்கு முன்னாடி பெயின் வருது, யூரின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர வலிச்சு தான் யூரின் வருது. இதுக்கு மருந்து தனி ஹோமியோவில் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது. யூரின் போய்கிட்டு இருக்கும்போது சரியான வலி, இதுக்கு மருந்து இருக்குது. யூரின் போய் முடிக்கும் பொழுது எண்ட் ஆஃப் யூரினேஷன், யூரின் போய் முடிக்கும் போது அந்த வலி எரிச்சல் தாங்கவே முடியலமா அப்படி, அதுக்கு மருந்து வேறு. அதுக்காக தான் குவாலிஃபைட் டாக்டரை பாருங்கள் ஹோமியோவில் வந்துட்டு. நீங்கள் இப்போ நான் ஒரு மருந்து சொல்லிட்டு அது எல்லாருக்கும் கேட்காது. யூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு மருந்து சொல்லலாம்ல. யூஸ்வலாக நான் காமனாக ஒரு டாக்டர் நீங்கள் போய் சிம்பிளாக மருத்துவ அறிவே இல்லைனா கூட என்ன வாங்கிக்கலாம், பைரோஜன் ஒரு மருந்து வாங்கிக்கலாம். பைரோஜன்றது எனி இன்ஃபெக்ஷன், எனி இது குளிரோட காய்ச்சல் வருது. மூத்திரச்சளி வந்து எப்பவுமே குளிர்காய்ச்சல் வந்து மலேரியாவில் இருக்கலாம், நிறைய டைப் ஆஃப் ஃபீவரில் இருக்கலாம். பட் காமனஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் குளிர்காய்ச்சல் வரும். நடுங்கும், குளிர் நடுங்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் செக் பண்ணுங்க முதல்ல. பயங்கரமாக ஃபீவருக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வருவாங்க. 10 நாள் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் ஃபீவர் விடலை, குளிரே விடலைம்பாங்க. ஆனால் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனே பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ மெயின்டைனிங் காஸ் ஆஃப் த டிசீஸை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. மெயின்டைனிங் காஸ் ஆஃப் த டிசீஸ் எதனால எனக்கு வருது, ஏன் நான் மருந்து சாப்பிட்டு ஏன் எனக்கு குணமாகலை, காஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று, மெயின்டைனிங் காஸ் கண்டுபிடிக்கிறது இன்னொன்று. அப்புறம் தான் க்யூர் அட்டைன் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டும் இன்னும் தெரியல. இது எஜுகேட் பண்ணல மேம். நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து இது உங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ ரூமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க,
உங்ககிட்ட இதை நான் விளக்கம் கொடுத்துறேன், நீங்கள் பயன் அடைஞ்சிருவீங்க. வராத பல கோடி பேருக்கு அவங்களோட அறியாமை கண்ணை நம்ம திறக்கணும்ல. நம்மளோட கடமை எஜுகேட் பண்ணுறது. அப்புறம் அவங்கவுங்களோட விருப்பம் அந்த கிளென்லினஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது. ஸோ ஆம்பளை பசங்களாக இருக்கீங்க, கணவன்மார்களாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் மனைவி நீங்கள் தான் வெளியெல்லாம் போய் பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணி எங்கே போனாலும் யூரின் போயிட்டு வரீங்க. லேடிஸ் என்னன்னா காலையில் வீட்டை விட்டு கிளம்பினாலும் ராத்திரி வரைக்கும் வெளியே டாய்லெட் போனால் எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும், பப்ளிக் டாய்லெட்டே போகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக யூரின் போகாமல் வர பெண்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க தானே ஒரு நாள் ஃபுல்லாக யூரின் போகாமல் அந்த நீர்ப்பை வந்து ஏதோ செப்டிக் டேங்க் மாதிரி அது எப்படி தாங்கும்? அந்த மாதிரி நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிளாட் வீக் ஆகிடும். அப்போ லீக் ஆக ஆரம்பிக்கும், யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் நின்றுட்டு யூரின் போவாங்க, நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம அவங்க நின்றுட்டு போகிறாங்க, சுற்றி ஸ்ப்ரே ஆகுது, நம்ம அதுக்கு மேலே போய் அவங்க நின்றுட்டு போகிறாங்க, நம்ம போய் இதே அவங்க நின்றுட்டு போய் இங்கே தெரிச்சிருக்குது யூரின் இந்த டாய்லெட்டில். இது தெரியுதா சித்ரா? அவங்க நின்றுட்டு போய் இங்கே யூரின் தெரிச்சிருக்கு இந்த டாய்லெட்டில், இங்கே போய் நம்ம இப்படி உட்காரோம். அப்போ இந்த இன்ஃபெக்ஷன், இந்த கிருமியை நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறோம். அது நம்மளோட யங் ஏஜில் நம்ம இது தண்ணி குடிச்சோ இது பண்ணியோ உடம்பு இம்யூனிட்டி ஃபைட் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நம்ம தாங்க முடியாது. ஸோ 25 வயசு திருமணமான கணவன் மனைவியாக இருந்தாலும் இது உட்காந்து யூரின் போங்க ஆண்கள் வீட்டில், சரிங்களா? அதே மாதிரி டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது, அதுக்காண்டியாவது உட்காந்து யூரின் போங்க. யூரின் போய் ஃபுல்லாக ஹேண்ட் ஷவர் அடிச்சு விடுங்க சைடில் ஃபுல்லாக. அதோட அதை பார்த்துருக்கேன் மேம். அப்பா மேம், இந்த இன்ஃபெக்ஷன் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம், பைலோநெஃப்ரைட்டிஸ் ஆகலாம், கிட்னி இன்ஃபெக்ஷன், பிளாடா இன்ஃபெக்ஷன், சிஸ்டைட்டிஸ் ஆரம்பிச்சு யூரித்ரைட்டிஸ், ஏன் ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா கூட வரலாம். போய் நீங்கள் டியூப் வச்சு விரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து இதை பற்றி இது வரைக்கும் உலகத்திலே ஃபஸ்ட் டைம் நான் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், யாருமே பேச போகிறேன். ஏன்னா என் பையனோட இப்போ மேம் ஒரு 3 months முன்னாடி 2 months முன்னாடி நான் மதுரைக்கு போனேன். அப்போ தான் அவங்க இவ்வளோ நாள் வந்து வெளிநாடுகளே இருந்தாங்களா. ஸோ எனக்கு அவங்களோட என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் என் பையன் ஹஸ்பண்ட் வந்தாலும் இதாவது ஒன்று சொல்ல ஆரம்பிக்காதம்பாங்க. பட் இவ்வளோ நாள் இதை சொல்லாமல் இருந்தோமேனு எனக்கு கவலையாக இருக்கும். இப்படியா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவே எனக்கு தெரியாமல் போச்சு. இது உனக்கே ரீஇன்ஃபெக்ட் ஆகும்டா, இது உனக்கே திருப்பி இன்ஃபெக்ஷன். இந்த ரூம்குள்ளே ஸ்மெல் வரக்கூடாது. ஆண்கள் போகிற பாத்ரூம் தான் சுற்றி தண்ணி ஊற்றிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி அங்கே ஊற்றிட்டு வந்தாலும் சுற்றி தெரிச்சிருக்கிறதுனால ஜென்ஸ் பாத்ரூமில் ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்மளே பாதுகாத்துக்கணும்னா நம்ம இவங்களை எஜுகேட் பண்ணணும். நம்மளோட பையனை 4 வயசு பையன் 3 வயசு பையனாலும் இதை சொல்லிக் கொடுங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்கள் யூரினில் ஏபிசிடி எழுதுறதெல்லாம் போதும், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற நிலமை வரக்கூடாது. அதனால் ஆண்கள் வந்து குட்டி பசங்களால சேட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் உட்காந்தா யூரின் போடும். லவ் யூ ஆல். நன்றி.